உங்களை பார்ப்பதில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்று 78 ஆச்சு. சுதந்திரம் பெற்று குடியுரிமை பெற்று 75 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? சுதந்திரம், குடியுரிமை. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? குடியுரிமைக்கும் சுதந்திரம் என்பது நம்மையிலே நம்மை ஆண்டு கொள்வது. குடியுரிமை என்பது நமக்காக ஒரு சட்டம். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் அவன் வாழ வேண்டிய தகுதிகள், வாழ வேண்டிய நீதிகள் அவனுக்கு சொல்லுவதுதான் சட்டம். அதுதான் குடியுரிமை. ஒரு உரிமைனா இதுதான், இவ்வளோ தான். அடுத்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம நிற்கக்கூடாதுல்ல. சுதந்திர நாடு, ஜனநாயகம்னா அடுத்த வீட்டை போய் தொடக்கூடாதுல்ல. அதுக்கெல்லாம் அவன் அமைப்பு தான் உரிமையான சட்டம். அந்த உரிமை அது நமக்கு கொடுக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 நமக்கு சொல்கிறாங்க. இது ஜனவரி 26 1950 கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதன்படி இன்றைக்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் கணக்காச்சுன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த 75வது குடியுரிமை சட்டத்தில் அப்போ சுதந்திரம் 1947 வாங்குகிறாங்க. 1947 சுதந்திரம் வாங்குகிறாங்க. அதுவரை நமக்கு சட்டம் எல்லாமே ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி அதில் வந்துடுது. அதுவரை நமக்கு 1932 வெள்ளைக்காரங்க இங்கிலாந்துடைய அரசுடைய சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நமக்குன்னு சில சட்டங்கள், விதிமுறைகள் அதில் சில ஏற்றிருக்காங்க. இதை டாக்டர் அம்பேத்கர் அவர் சட்ட மாமேதை என்பதால் அவற்றை கொடுத்து அவர் மூலம் ஏற்றிருக்காங்க. இதில் பல தலைவர்கள் இதில் இருக்காங்க. பல தலைவர்கள் சேர்ந்து அந்த 1938 அந்த 2 வருடங்கள் கழித்து வந்தது. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழ வேண்டிய சட்டம் கொடுக்கப்பட்டு தான் இந்த குடியுரிமை. இதை ஆக்சுவலாக இதை கொடுக்கப்பட்டது நவம்பர் 26. கிட்டத்தட்ட 1929 ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் 1929 ஜவஹர்லாலுடைய தலைமையில் எங்கள் சட்டம், நாங்கள் எங்களை ஆண்டுகொள்வோம்னு சொல்லிட்டார். நாங்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், போங்கடான்ட்டார். வெள்ளைக்காரனை வெளியே போடான்ட்டார். ஆனால் முழுமையான சரியான சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 47, 1947 ஆகஸ்ட் 15. குடியுரிமை 1950 ஜனவரி அந்த 26, அந்த நவம்பர் 26ங்கிறதுல இந்த 26 ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியை மாற்ற வேண்டாங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க. பொதுவாக அதை விட மனிதன் வாழ வேண்டிய சட்டம் நான் வைத்திருக்க வேதாகமம் நமக்கு நல்லா சொல்லுது. நான் வைத்திருக்க வேதாகமம் தான் ஒரு மனிதனுடைய சட்டத்தை இதை பேஸ் பண்ணி தான் அதை எழுதியிருக்காங்க. காலையில் கூட மீட்டிங்கில் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு தூக்கு கைதி இந்தியாவில் அதிகபட்ச தண்டனை என்னது? சாகும் வரை மரணம், சாகும் வரை தூக்கிலிடுவது. இப்போ வெளிநாட்டில் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். அந்த மதத்துடைய கோட்பாடு ஒருத்தன் எடுக்கலை, அந்த மதத்துடைய கோட்பாடை எடுக்கலை. அதனால் பப்ளிக் பிளேஸில் கொண்டாந்து அவன் கழுத்தை வெட்டி போடுறாங்க. ஒரு வாலிப பையன் மதத்தோட கோட்பாடு படி நடக்கலை என்பதற்காக பப்ளிக் பிளேஸில் அவனை என்ன பண்ணுறாங்க? தலையை வெட்டி போடுறாங்க. ஆனால் நம்மளை விட அதிகமாக அன்பு சொல்லுது. ஆனால் மதம் கோட்பாடு இல்லைங்கிறதால அவனை வெட்டி போடுறாங்க. ஆனால் நம்ம உரிமை சட்டம் அப்படி இல்லை. கீழ்கோர்ட், மேல் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் பெஞ்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் பெஞ்சுனா ஒரு ஆள் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது இல்லை, 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்வது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி கருணை மனு. ஜனாதிபதியுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டாலும் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஜனாதிபதியுடைய கருணை மனு 6 மாதம் ஆகும். அவர் டேபிளுக்கு போய் இவருக்கு தூக்கு தண்டனை வேண்டாமோ இன்னும் அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கன்ஃபார்ம் தூக்கு தண்டனை கைதி இது கீழே கோர்ட்டில் தூக்கு தண்டனை, நீ பண்ண தப்புக்கு தூக்குப்பா கீழ் கோர்ட் சொல்லிடுச்சு. அதுக்கு மேல் கோர்ட்டுக்கு போவார். அந்த மேல் கோர்ட்டுக்கு போகிறப்ப அந்த கோர்ட்டும் அவரை அந்த தண்டனையை உறுதி பண்ணிடுச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போவார். ஹைகோர்ட்டுக்கு போகிறவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற பெஞ்சுக்கு போவார். பெஞ்சுக்கு போன பிறகு பெஞ்சும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா உனக்கு தூக்கு தான், எல்லாருமே தூக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தூக்குன்னா மரண தண்டனை. கடைசியாக கவர்னருடைய ஜனாதிபதியுடைய கருணை மனுக்கு போகும். ஜனாதிபதியுடைய கருணை மனுக்கு போகிறப்ப ஜனாதிபதி பரவாயில்ல இவனை விடுதலை பண்ணிடலாம், ஜனாதிபதி நினச்சா விடுதலை பண்ணிடலாம். ஆனால் ஜனாதிபதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு வைங்க, அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டார். கீழே கோர்ட்ஸ் ஜட்ஜி என்ன சொன்னாங்களோ அதை ஆலோசித்து அதை படித்து அவங்க ஆட்கள், அவங்களுடைய பிஏக்கள், அவங்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் கன்ஃபார்ம் ஆகிட்டுனா தூக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டேட்டு பொதுவாக காலையில் 6 மணிக்கு தான் பொதுவாக தூக்கிலிடுவாங்க. காலையில் 5:59 சூரியன் உதயத்துக்கு முன்னால் அவனை தூக்கிலிட்டுருவாங்க. அது தூக்கிடுறப்போ பார்த்தீங்கன்னா
அந்த தூக்கு மரத்துடைய கயரும் அதுக்கு முன்னால் ஒரு ஜட்ஜி உட்காந்துருப்பார். அவர் தான் ஆண்பார். ஆண்னா சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே அந்த தூக்கு கைதி கழுத்தில் கயிறு மாட்டியிருக்கோம். அவருக்கே தெரியாமல் ஆண்ணோன்னே கீழே இருக்க ஸ்டூலை உருவிடுவாங்க. அந்த ஸ்டூலை ஒன்று அவர் தொங்குறப்போ கயிறு ஆங்கிங் பண்ணி செத்துப்பார். அந்த ஆண் சொல்லுவோன்னா அந்த ஜட்ஜியோடைய பார்வை எப்படின்னா ரோடை பார்த்துருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா அந்த மெயின் ரோடு இருக்குது. அதே மாதிரி அந்த மெயின் ரோடு தெரிகிற மாதிரி எத்தனை கேட் இருந்தாலும் அந்த மெயின் ரோடு கெயிட்டு ஜட்ஜி அந்த ஜெயிலோடைய கெயிட்டு தெரிகிற மாதிரி வாசல் இருக்குமா. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை கிடைச்சா அந்த மனிதன் விடுதலை பெறலாம். கடைசி அவன் தப்பு பண்ணலன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏதோ ஒரு சினிமாலெல்லாம் பார்க்கலாம். காரை காட்டுவான், ஃப்ளாஷாக காட்டுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம் எனக்கு மறந்து போச்சு. விதி ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு மோகனோ யாரோ நடித்த படம். அப்படி ஓடுவாங்க அப்படி ஜட்ஜி இவர் நீதி இவர் நிராதிபதினு ஜட்ஜிட்ட ஆர்டர் வாங்கிடுவாங்க. என்னென்னவோ அப்படி காட்டுவாங்க. அங்கே கயிறை காட்டுவாங்க. அதே மாதிரி இவர் ஓடி வர்றப்போ அந்த கெயிட்டு பக்கத்தில் அந்த கெயிட்டு திறந்துருக்குமா. கெயிட்டு பக்கத்தில் ஒரு காரோ வண்டியை வந்து அவர் தூக்கு போட மாட்டாராம் சில நிமிடங்கள். இவருக்கு ரிலீஸ் ஆகிருந்தா. இதுதான் நீதி, இதுதான் கருணை. இந்த அடிப்படையில் எழுதப்பட்டு தான் வேதாகமம். வேதாகமம் என்பது மனிதனுக்கு அமைதி, மனிதனுக்கு விடுதலை. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரை. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் என்று உனக்கு வேறு தேவர்கள் மேலே வானத்திலும் அவருக்கு சொருபான சொருபம் ஒன்று உப்பான்னு இருக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அடுத்து என்ன சொல்கிறாரு? களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, பிறர் பொருளை இச்சிக்கக்கூடாது, பிறர் மனைவியை இச்சிக்கக்கூடாது. 6 விதமான கருத்துக்கள். ஏன்னா அந்த பிளேடு கர்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். யாருக்காவது பிளேடு கர்ணா தெரியுமா? பிளேடு கர்ணா வேசார்பாடி பிளேடு வாயில் வச்சுட்டு பிட் பாக்கெட் போடுறவர். கடைசி மனம் மாதிரி பெரிய ஊழியக்கார் இறந்துட்டார் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால். அவர் சொல்லுவார், பிட் பாக்கெட் அடிக்கிறவரையும் தெரியல, என்னைக்கு மனம் திரும்பணும்னோ அன்னைக்கு தான் அந்த பிட் பாக்கெட்டுடைய தவறு என்னன்னு எனக்கு தெரிஞ்சதும்பார். ஒரு சகோதரி சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு பணத்தை கொண்டு, அந்த பணத்தை அவங்கள அறியாமல் நான் எடுத்துடுறேன். எனக்கு 1 மணி நேரம் தண்ணி அடிக்கிறேன், ஜூது விளையாடுறேன், ஜாலியாக போயிடுறேன். 1 ஹவரில் அந்த பணம் எனக்கு காலி. ஆனால் அவங்க 1 மாத சம்பளம் இல்லை 1 வாரத்து சம்பளம். அந்த 1 வாரமோ 1 மாதமோ 1 வருஷமோ அவங்களுக்கு படுற கஷ்டம். அப்போ தான் நினச்சேன், ஆகா திருடக்கூடாதுரான்னு. எப்போ வந்தது? அடுத்த மனத்தை திருடுறதால எவ்வளோ கஷ்டம்னு எதுக்கு வேதனை? அது 1 வருஷம் கஷ்டம். இதுதான் அன்பு. அதுதான் இதை சுருக்கி ஜீசஸ் சொல்கிறப்ப நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல மார்க் 12:29 சொல்ல, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல. அதுதான் லவ். இதுதான் ஆண்டவன் நமக்கு போதிச்சு கொடுத்தது. ஒருவேளை இன்னைக்கு இவங்க நமக்கு ஐயா நோட்டீஸில் போட்டிருக்கார் வசனம், அதை எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீ நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன போதிச்சிருக்கிறாரு? தேவ வசனத்தை என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாரு? உங்களை நடத்தினுள்ள நீங்கள் நினைச்சு மெமரி பண்ணுங்க, அதை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து கொள்ளுங்கள், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பொதுவாக தேவ வசனம் இன்னைக்கு குடியரசு தினம் மனிதனுடைய வாழ்விற்காக குடியுரிமை கொடுக்கப்பட்டது. இது மனிதனுடைய வாழ்விற்காக அந்த மார்க் 12 ஒரு வேத பாரகன் இயேசு கிறிஸ்து வந்து கேட்பார், ஐயா நல்லவர் வல்லவர், நீ தான் நடக்க வேண்டிய எனக்கு வழியை சொல்லிக் கொடு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்ப நீ மனம் திரும்பும்பார். நிக்கதோம்ட்ட மனம் திரும்பார். மார்க் 12 அந்த வேத பாரகன் வந்து கேட்கிறப்ப நீ போய் படிம்பார். இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னா சுருக்கி சொல்லுவார், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னத்திலும் பொதுவாக அந்த அன்பு தான் கிறிஸ்தவம். இந்த அன்பு தான் ஃபெல்லோஷிப். இந்த அன்பு தான் பாஸ்டர்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பது. கனடா நாட்டில் ஒரு கார்டன் இருக்கான், பெரிய கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். எங்கே இருக்குது தெரியுமா? பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டியில் இருக்குது. அதே மாதிரி பல மடங்கு பெருசு. அந்த கார்டனில் செம்மரம் வச்சுருப்பாங்களாம். அந்த செம்மரம் வந்து அதிசயமான மரமாக, ரொம்ப காஸ்ட்லியாக. அந்த மரம் வந்து கிடைக்காதான். காட்டுத்தீ வந்து மரத்தை அழிச்சிருதுங்கிறதுக்காக, அந்த மரம் தீயினால் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த மரத்தை அங்கே வச்சு பேணினாங்களாம். ஆனால் அவங்க அந்த தீ பரவாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்தாங்களாம்.
எவ்வளோ சேஃப்டி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மரத்தோடைய வளர்ச்சி இல்லையா, அதோடைய டெவலப் இல்லையா ரொம்ப குறைஞ்சிட்டான். அதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சுக்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காட்டில் தீயில அழிஞ்சு போகுது, தீயில அழிஞ்சு போன பிறகு அந்த மரத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் தீயில அழியாமல் இருப்பதற்கு எத்தனை வழி இருக்குன்னு அந்த மரத்தை சேஃப்டி பண்ணாங்களா. அது சேஃப்டி பண்ண பிறகு ரொம்ப அந்த மரம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை ஆராய்ச்சி பண்ணுறப்போ அது நீங்கள் சேஃப்டி பண்ணாத மரம் வளரலைன்னாங்களாம். அந்த மரம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நெருப்பு வந்தோடனே அந்த நெருப்பில் அந்த மரம் பாதிக்காதான். ஏன்னா அந்த மரத்துடைய பட்டை, அதாவது ஒரு மரத்துடைய ஃபைன் மரத்தோட பட்டை தான் நம்ம வச்சுருக்க ரூபானோட்டு கொடைக்கானலில் இருக்குது. ஃபைன் மரத்தோட பட்டைகள் எடுப்பாங்க, அந்த பட்டையை பிசுனாக்கி கூழாக்கி அதில் தான் நம்ம வச்சுருக்க ரூபானோட்டு இந்த பேப்பர் வருது பட்டை. அந்த பட்டைகள் வந்து ரொம்ப பலம் உள்ளதான், தடிமமாக. அந்த தீ அந்த மரத்தில் பாதிக்காதவளும் அந்த பட்டை மட்டும் கருகி போமா. அந்த பட்டை கருகிறது மட்டும் இல்லை, அந்த காட்டு தீ மூலம் அந்த கீழே இருக்க இலைகள் எல்லாம் கருகி நெருப்பாயிருமா. அந்த நெருப்பு ஆகிறதால அந்த மரங்களுக்கு அது வந்து பின்னால் மழை பெய்கிறப்போ அந்த தீ அணைஞ்ச பிறகு அது அந்த மரத்துக்கு உரமாயிருமா. அந்த மரத்துக்கு உரமாயிருமா. அதே மாதிரி நம்ம ஊரில் தேக்கு மரம் எங்கே அந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா பற்ற வச்சு விட்ருவாங்களாம். அப்போ தான் அந்த மரத்துக்கு உரமாக அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா வளருமா அந்த மரம். இதே மாதிரி தான் இயேசுக்கு சொல்கிறாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எப்படி ஒரு விடுதலைக்காக ஒரு ஆட்டோட கோழியோட ரத்தத்தை கொண்டே செலுத்துகிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்விற்காக எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த வந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்களும் அந்த ரத்தமாக மாறுங்கிறார். நீங்களும் உங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிறார். உங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கிறார். எப்பெல்லாம் இயேசு என்ன அற்புதங்கள்லாம் பண்ணாங்களோ அதே அற்புதத்தை அவருடைய சீஷர்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அதே அற்புதங்கள் நடக்கு. இன்றைக்கும் சேம் மிரக்கல்ஸ், சேம் மார்வல்ஸ், அதே மிரக்கல்ஸ், அதே அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கப்பட்டிருக்கு. மந்திரவாதி மூலம் ஒரு மந்திரவாதி சிஷியன்னா அந்த மந்திரவாதி விளக்கம் செய்ய முடியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆளும் மந்திரவாதி இல்லை. அவர் என்ன அற்புதமோ அதே அற்புதம். முதல்ல பேதுருடிகள் ஒரு அற்புதம் பண்ணுறார். அற்புதம் நடந்ததால் என்ன நடக்கு, ஜெயிலுக்கு போயிடுறார். ஜெயிலில் உட்காந்துருக்கிறப்போ ஜெயில் கதவு திறந்து நீ போப்பான்னு தேவதூர்கள் கொண்டாந்து ரோட்டில் விட்டுருந்தாங்க. இதேமாரி மேல் வீட்டு அறையில் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் யார் வெளியே வர, பேதுரு யோவானும் வெளியே வர ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு எந்த அதிகாரம் தேடி பார்த்தா அது கிடைக்கல. அப்போஸ்தலரில் இருக்குது. அது அப்போ அவங்க வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, இப்போ நம்மளை சுட போகிறாங்கன்னு அவங்க பயந்து கதவை திறக்கிறாங்க. ரோதைங்கிற பெண் ஒட்டு கேட்குறா. ஒட்டு கேட்டுட்டு கதவை திறக்கலை, போய் சொல்கிறா பேதுரு தான் வர்றாங்க. ஒட்டு கேட்டு போய் சொல்கிறா. அப்போ நம்பலை. இதே தான் நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபெய்த் நம்மகிட்ட இல்லை, விசுவாசம் இல்லை. அங்கே ஜெயிலில் திறந்து கையை பிடிச்சி ரோட்டில் கொண்டு ஏட்டுப்பி முன்னால் விட்டு போயிடுறார். கையை பிடிச்சி கொண்டு விட்டுட்டு போகிறார் தெய்வதூதன். அப்போஸ்தலர் 16 போனீங்கன்னா பவுல், பர்னபா, முதல்ல பர்னபா பவுல், பர்னபா தான் கொண்டு பவுலை சேர்க்குறாரு. ஆனால் 14 வந்து நடக்க முடியாத ஒரு மனிதனை பார்த்து அவருடைய அவருடைய மெசேஜை பார்க்குறாரு. அது நடக்க முடியாது, பிறந்ததுலேருந்து நடக்க முடியாத முடவன் மெசேஜை பார்க்குறாரு. அவருடைய விசுவாசத்தை பார்த்து போன பவுலில் கைப்பிடியே எழுந்து நடடா போடான்ட்டார். இப்போ அப்போஸ்தலர் 3 நடந்த அதே மரக்கல் இங்கே நடந்துருச்சு. அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு முடவனை நடந்துச்சு, அதே அற்புதங்க நடந்துருச்சு. அடுத்து எங்கே போகிறாரு, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலில் போய் அங்கே பேதுருடிகளும் யோவானும் வெளியே வர்றதுக்கு திருச்சபை மக்கள் ஜெபித்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களே ஜெயிலில் துதித்து பாடுறாங்க. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே கொண்டே வெளியே விட்டாங்க. அந்த சேம் மிரக்கல் இதே அற்புதம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பால் யாங்கி ஷோ தென்கொரியாவில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். ஒரு பெரிய கட்டட கலைஞர். பால் யாங்கி ஷோ பெரிய கட்டட கலைஞர். ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்திருப்பா எல்லாத்தையும் விட்டுனார், வரமாட்டேனார். கம்பல் பண்ணி ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார். கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து ஊழியத்துக்கு வந்தார். ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொன்னார். பெரிய கூட்டம் நடந்த சம்பவம்.
பெரிய கூட்டம், மெட்ராஸ்லேயே சீரணி இறக்கத்தில் நடக்கிற மாதிரி பெரிய கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டார். அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் போட்டு வியாழக்கிழமை நைட்டு அவருக்கு ஒரு தகவல், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மீட்டிங். வியாழக்கிழமை ராத்திரி 2:30 மணிக்கு அவருக்கு ஒரு தகவல், ஃபோன், நீங்கள் நடத்தின கூட்டத்துக்கு ஒழுங்கு பண்ணதெல்லாம் ஃபயர் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னாங்களாம். உடனே அங்கேருந்து கடந்து வந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட போன லட்சக்கணக்கான ரூபாய் அத்தனையும் செலவு பண்ணி பெரிய கூட்டத்துக்கு ஒழுங்கு பண்ண எல்லாம் ஃபயர் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பணங்கள் எல்லாம் போயிடுச்சு. என்ன செய்யறதெல்லாம் அடுத்த கூட்டங்கள் போட முடியாது, இருக்கிற வேலையை விட்டாச்சு, பொதுப்பணித்துறையில் வேலையை விட்டாச்சு, சோத்துக்கு வழி இல்லை, என்ன ஆண்டவரேன்னு அப்படி அழுதானா. அழுகிறப்போ அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சுதான். அந்த கண்ணீர் அங்கே ஒரு முடவன் நின்னா அவன் காலில் பட்டு எழுந்து நடந்தானா. இந்த கண்ணீர் பட்டு அதுதான் இன்றைக்கி அவர் சர்ச்சில் வந்து காணிக்க வர்றது கன்வேயர் பெல்ட்டு. மாலில் போனால் லிஃப்ட்டு போகிறோம்ல, அந்த எக்ஸலேட்டர்னுவாங்க. கன்வேயர்னால் இங்கே இருந்துட்டு ஏர்போர்ட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல கார்கோவில் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நீங்கள் அந்த உங்கள் பெட்டியை எடை போட்டு செக் பண்ணி தள்ளி விட்ருவான். அந்த பெல்ட்டு கன்வேயர் வழியாக அங்கே போய் ஃப்ளைட்டு கொண்டு வந்துடும். ஃப்ளைட் வரையும் ஃப்ளைட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாயிண்டில் கொண்டு வந்துடும், அதுக்கப்புறம் ட்ராலியில் கொண்டு வருவாங்க, அதுவரை கன்வேயர் பெல்ட்டே கொண்டு போயிடும். டீ ஃபேக்ட்ரி போனால் ஒரு இடத்துல இலையை போட்டு அந்த இலை காற்றுல ஆறி அப்படியே கன்வேயரில் வந்து 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 கடைசியில் டீ இலையாக வெளியே வரும். அதை நம்ம இங்கேருந்து அதான் கன்வேயர் பெல்ட்டு. அதே மாதிரி எத்தனை ஃப்ளோரில் 8 ஃப்ளோரோ 12 ஃப்ளோரோ சர்ச்சான். அந்த ஒரு எல்லா ஃப்ளோர்லேருந்து காணிக்க வருது கன்வேயரான். காணிக்க வந்த காணிக்க 1 வாரம் என்றாங்களாம். இன்றைக்கி உலகத்தில் அவ்வளோ பெரிய பாஸ்டர், சாதாரண ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய ஆஸ்டர் ஆகிட்டார். காரணம், நான் உனக்கு போதித்து. அந்த வசனம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பர் வசனம் பாருங்கள். என்ன சொல்கிறாரு வாசிங்களேன், எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றா சிந்திக்கணுமா. இயேசு உலகத்தில் வந்தார், பாஸ்டிங் இருந்தார். பாஸ்டிங் இருக்கிறப்ப சாத்தான் கூப்பிட்டு கேட்டான், யோ அவன் கடவுள் பெரியவரா, இந்த கல்லெல்லாம் அப்பங்கள் ஆகும்படி சொன்னார். என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார்? லூக்கா 4ஆம் அதிகாரம், ஆண்டுடைய வார்த்தையே சாப்பாடு தான்டா. உன் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையே வசனம் தான். அவன் சொல்கிறார், நீ இந்த மலையிலேருந்து கீழே குதி, உன் கடவுளை நீ பிடிச்சிக்கிடுவார். சாத்தான் சொல்கிறான், உன் தேவனாய் கர்த்தரை சோதித்து பார்க்கக்கூடாது, இந்த உலகத்தெல்லாம் உனக்கு தர்றேங்கிறார். இல்லை இல்லை வேண்டாம். ஆசையை விட்டுட்டார், கடவுளை டெஸ்ட் பண்ணலை, சாப்பாட்டுக்கு முன்னால் போய் நிற்கலை. அதுதான் மத்திய 23ஆம் அதிகாரத்தில் பரிசேயரே சதிசேயரே உங்களுக்கு ஐயோ சொல்கிறார். சோத்தை பார்த்து நான் முன்னால் போய் நிற்கலடாங்கிறார். வாழ்க்கையே அவர் என்ன சொல்கிறார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையின் மரணம் அறிந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் நமக்கு போதித்து சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுதான் மத்திய 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவர்கள்ட்ட என்ன பேசுகிறாரு? சீசர்களை கூப்பிடுறாரு. அது ஒரு மீட்டிங் முடிஞ்சுன்னா சீசர்களை கூப்பிடுறாரு. இதே மாதிரி பாஸ்ட் ஐயா கூப்பிட்ட மாதிரி, இப்போ நம்ம பெத்தியல் ஜெப வீடு ப்ரேயர் ஹவுஸ் ஐயா கூப்பிட்ட மாதிரி உங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நம்மளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, உங்களையும் என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, எப்பா என்னை இவங்க யாருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஃபாரின்லேருந்து பணம் வருதுங்க இந்த பயலுகளுக்கு, ஏதோ கொளுத்து போனவன் வீட்டை விட்டுட்டு சுற்று தான், பேக்கை தூக்கிட்டு பாஸ்ட் மீட்டிங்னு வந்து இங்கே தின்னுக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன் இதை தான் சொல்லுவான். ஏதோ துட்டு வருதுங்க, வாழ் 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 வாழ்னு கத்துறாங்க, காய்களையே கத்துறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான். அப்படி தானே சொல்லுவான். அதுதான் இயேசு கேட்குறாங்க, நம்மளை இவங்க யாருன்னு சொல்லுவாங்க, நம்மளை சாட்சி சொல்லணும். அங்கே இருக்க மக்கள் சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். என்ன சொல்கிறாரு? எலியா மரித்தவன் உயிரோடு எழுப்பினாருங்க, எலியான்னு சொல்கிறாங்க, யோவான்ஸ்தானன்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ என்னப்பா சொல்கிறாங்கிறார்? நீர் உயிருள்ள ஆண்டவர். நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவர் யாரு? அவர் உயிருள்ளவர், மரித்தும் நம்மோடு பேசுகிறவர், நம்ம கூடையே இருக்கிறவர். அவர் சொல்றார் ஜோசுவாட்ட, உன்னை விட்டு நான் விலகுவதில்லை கைவிடுவதில்லை. 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் நேற்று ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு 2000 பேர் இருக்க இடத்துல நான் மெசேஜ் கொடுத்தேன். அவர் சொல்றாரு,
அந்த இடத்துல அந்த 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 இடத்துல தாவீது ராஜா சொல்கிறாங்க, நீ போன எவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. நீ எங்கெல்லாம் போனியோ அந்த போன எவ்விடத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு யாரெல்லாம் எதிரியோ சத்துருக்களை. வலங்கமானில் மகிமைதாஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். வலங்கமான் கும்பகோணம் பக்கத்து கிராமம், அடுத்த பக்கத்து கிராமம். பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப தொல்லை, ஒரு தலைவர் ரொம்ப ரொம்ப தொல்லை. ஒன்று இடத்த வில்லு மாற்றி மாற்றி போடுவானா, இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் கொடுப்பானா, இன்ஸ்பெக்டர் என்கொயரி போய்ட்டு வந்தோடனே டிஎஸ்பிட்ட அனுப்புவாரான், டிஎஸ்பிட்ட போனோடனே கமிஷனர்கிட்ட போவானான், எஸ்பி முடிச்சுட்டு வந்தால் தாசில்தாரான், தாசில்தார் முடிச்சதோடனே கலெக்டரான், கலெக்டர் விசாரணை முடிச்சோடனே திருப்பி இன்ஸ்பெக்டர்கிட்ட அரைப்பானான். மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒன்று இடத்த வித்துட்டு போடான்னு சர்ச்சுக்காரன ஒரே தொல்லை. அவன் மாற்று மதத்தை சேர்ந்தவன். தொல்லை தாழ முடியாமல் யாருக்கும் இடத்த கொடுத்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டார் மகிமைதாஸ். என்ன தொல்லை பண்ணானோ ரோட்டில் வெட்டி போட்டாங்களா அனாதை படம் அவனை. இதுதான் ஆண்டவருக்கு விரோதமாக போகிறவனுடைய பகை. உனக்கு விரோதமாக எழுப்பப்படுற எந்த வித ஆயுதமும் அவர்களை நிர்மூலமாக்கி. என்ன சொல்கிறாரு? மீஞ்சூரில் 3 பாஸ்டருக்கு விரோதமாக ஒருத்தன், 3 பேர் ஒரு பாஸ்டருக்கு விரோதம். அந்த பாஸ்டர் இருக்கான பேரை மறந்துட்டேன், மீஞ்சூரில் இருக்கார். 3 பேர் ரொம்ப தொல்லை. 3 பேரும் அனாதை பணமாக செத்து போனான். ஒருத்தன் லாரியில் எடுத்து செத்து போனான், ஒருத்தன் போன இடத்துல விழுந்து செத்து போனான். ஏன் எங்களுக்கு இந்த ஈசிஐ சர்ச்சு பக்கத்தில் ஒருத்தன் தொல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஈசிஐ சர்ச்சு பக்கத்தில் 2 பேர் அண்ணன் தம்பி எங்கள் சொந்தக்காரன் தான். 2 பேருமே அட்ரஸ் இல்லாமல் செத்து போனான். நீ போன எவ்விடத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எதிராக வரவன் என்ன பண்ணுறாரு? நிர்மூலமாக்கும் ஆண்டவர். அந்த நேரத்தில் அங்கே சோதனை இருக்குது, வேதனை இருக்குது. மிரக்கல் நடந்தவொடனே எங்கே போனாங்க 2 பேரும்? அப்போஸ்தலர் எத்தனாம் அதிகாரத்தில் வாசித்தீங்க? 12 ஜெயில் தானே போச்சு. அப்போஸ்தலர் 16 அங்கே மிரக்கல் நடந்தோன்னே எங்கே போனாங்க? ஜெயிலுக்கு தான் போனாங்க. மிரக்கல் நடந்த மக்கள் ஒரு கூட்டம் நீ தான் கடவுளுங்கிறான், நீ தான் தேவருங்கிறான், ஒரு கூட்டம் அடிக்கிறான். ஏன்னா நம்ம போனதால் அவனுடைய வருமானம் குறைஞ்சி போச்சு, அவனுக்கு ஆள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. தூங்கிட்டு இருக்கவன் முழிச்சிட்டான். இவ்வளோ நாள் தூங்கிட்டே இருந்தான். கிறிஸ்தவன் எங்கே போச்சு? அவன் முழிச்சிட்றான், மனுஷன் ஆயிடுறான், பேண்ட் ஷர்ட் போட்ட கற்றுக்கிறான், அவன் உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடான், வேலை செய்ய கற்றுக்கிறான், வர்ற வருமானத்தை சேர்த்து வைக்கணுங்க, அவனுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வருது, செலவு பண்ணக்கூடாதுங்கிற ஞாபகம் வருது, கடவுள் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அவனுக்கு அப்படி ஒரு நல்ல நாலேஜ் வளருது. அப்போ அவன் வளர்ந்தவன் என்ன பண்ணுறான்? வளராத முட்டாளே இருக்கிறவன் இவன் வளர்றதை பார்த்து அவனுக்கு பொறாம. எதுக்காக வளர்றான்னா, கிறிஸ்தவன் என்னைக்கு வந்துச்சு அவன் வளர்றான். அப்போ இவன் அந்த வர்றதை எடு, அந்த மூளை கருவை உருவான்னு அவன் நமக்கு என்ன ஆயிடுறான்? எதிரி ஆயிடுறான். ஆனால் அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலையே படக்கூடாது. ஏன்னா அவனை நிர்மூலமாக்கும் ஆண்டவர். ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரு? உயிர் உள்ளவர். அது மட்டும் சொல்றாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா அந்த அப்போஸ்தலர் 16 நீ ஜீவனுள்ள தெய்வனுங்கிறப்போ உன் மேலே என் திருச்சபை நான் என்ன பண்ணுவேன்? கெட்டுவேங்கிறார். பேதுருடைய மேலே என் திருச்சபையை கெட்டுவேங்கிறார். அதுதான் ரோமாபுரியில் பேதுருடைய கல்லறை இருக்குது. ரோமாபுரியில் வாட்டிக்கனில் இருக்குது. வாட்டிக்கனுங்கிறது ஒரு திருவொற்றியூர் அளவு சின்ன ஊர். மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊர் ரோமாபுரி, அதில் சின்ன ஊர் திருவொற்றியூர் மாதிரி. அங்கே ஒரு இடத்துல ரோமருடைய அப்போஸ்தலர் பேதுருடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையை பார்ப்பதற்கு 3 கிலோமீட்டர் லைன் நிற்காங்க. எத்தனை கிலோமீட்ரு? 3-4 கிலோமீட்டர் லைன் நிற்காங்க. லைன்னா ஒரே தூரம் இல்லை, அப்படி ஜிக்ஜாக்காக நின்றுக்கிட்டே இருக்காங்க, மக்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. உலக அளவில் பேதுருவோட கல்லறையை பார்க்க மக்கள் கூட்டம். பாதி பேர் பார்க்காம வந்துடுறான். இதில் போய் லைன்லேருந்து பேதுரு கல்லறையை பார்த்து என்னடா பண்ண போகிறேன், நான்லாம் வந்துட்டேன், நான்லாம் பேதுரு கல்லறையை பார்க்க விருப்பப்படலை. பேதுரு தான் இருந்தார், கொடுத்தாரு, உண்மைதான். கல்லறையை போய் பார்த்து முத்தம் பண்ணி என்ன நடக்க போகுது? அது ஒரு வழிபாடுன்னு எனக்கு தோணுச்சு. நான் கல்லறையில் லைனில் நிற்க விரும்பலை. லைன் நடந்துக்கிட்டே இப்படி வேகமாக நடக்கு. அப்போ அங்கே போய் என்ன பண்ணலை? கல்லறையை பக்கத்தில் அவங்கள நிற்க விடவே இல்லை. ஒருத்தர் பேதுரு கல்லறையை கட்டுறதுக்காக தான் பாம்பனி பிச்சுட்டே விற்க ஆரம்பிக்கிறார். அந்த மார்ட்டின் லூத்தர் பாம்பனி பிச்சுட்டு எதிர்க்கிறார்ல. 1531
31 அக்டோபர் 31 ஒரு 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 புரட்சி திருச்சபை உருவாக்குறாரு. நம்ம திருச்சபையெல்லாம் உருவாக்குறாரு. அவர் தான் கேட்க பாம்பனி பிச்சுட்டு விற்கக்கூடாதுன்னு. அங்கே ஒரு போப்பு எதுக்கு விற்கிறாருன்னா, கல்லறை கட்டுறதுக்கு எத்தனை 1000 கோடியோ பேதுருடைய கல்லறையை பல 1000 மைல் தூரத்துக்கு கட்ட போகிறேன், பணம் வேணும், இதுக்கு பணத்துக்கு வழி பாம்பனி பிச்சுட்டு விற்றார், கிறிஸ்தவத்தை விற்று விட்டார். ஆனால் அதே பேதுருக்கு வைக்கிறாரு, அனுதினம் சிலுவை எடுத்துகிட்டு போண்டாங்கிறார். சிலுவைன்னா என்னது? தூக்கு கயிறு. எப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருங்கிறார். மிலிட்ரிக்கு போகிறவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கேரண்டி இருக்கா? அடுத்தவன் துப்பாக்கி சுடுறப்ப என்ன பண்ணும்? செத்து போவான். அதே மாதிரி தான் மிலிட்ரி மாதிரி தான். ஒயிட்டனோ பிளாக் அண்ட் ஒயிட்டு போட்டாலும் சரி, இல்லை இது எந்த கலரில் போட்டாலும் சரி, வீட்டுக்கு போயிட்டு வெளியே ஒருத்தர் அடிக்கிறான், நீ பாஸ்ட்னு வெட்டினா சாகிறதுக்கு ரெடியாக வரணும். அதைத்தான் அங்கே சொல்கிறார். வாழ்க்கை என்னது? கேரண்டி இல்லை. நீ உன்னை ரெடி அனுதினம் சிலுவை எடுத்துருப்பான். அதுக்கு தான் பெரிய சிலுவை பிஷப்பு மாற்றுறாங்க. ஆனால் அதை அவங்க பந்தா பண்ணி கெடுத்துடுறாங்க. மரணம் உனக்கு எப்போவுமே குழி ரெடியாக இருக்குது, பேண்டு செட்டு ரெடியாக இருக்குது. 6க்கு 3, 2 நெடுக்கு, 7 குறுக்கு, தடுக்கு, டமுக்கு, அந்த பின்னால் வச்சிருக்கு. அவர் குரு தான் அவர் சொன்னார். விஜயன் கடல் தண்ணியில் முட்டு தண்ணியில் போய் ஜெபம் பண்ணுறவர். அவரும் எங்கள் பீட்டர் ஜான் பீட்டரும் அவரும் முட்டு தண்ணியில் கடலுக்குள்ளே போய் நின்று ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க அப்படியே தான் இருக்கார் அந்த காலத்துலேருந்து. ஆனால் அவர் கூட இருந்த ஏஜ் மோகன் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். இவர் கூட தான் ஏசனாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் கூட இருந்தார். ஜான் பீட்டர் கூட ஏசனாக இருந்தார். ஏசனா தெரியல, ஓசனா மந்திர். அந்த ஜான் பீட்டர் கூட வேலை செஞ்சவர். ஜான் பீட்டர் தான் குரு. ஆனால் கடைசியும் அவர் அப்படியே தான் இருந்தார். வாழ்க்கையில் பயங்கரமான முன்னேற்றம்னு ஆசைப்படாதவர். கடவுள் அவர் கொடுத்த ஊழியம் தான். அந்த ஊழியத்தில் அவர் உண்மையாக இருந்தார். இவர் விஜயன் ஐயா கொடுத்த ஊழியம் தான், அதில் உண்மையாக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில்? அதுதான் நமக்கு போதனை. எப்போவுமே நான் என்ன பண்ணணும்? மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி பாஸ்டர் எப்படி இருக்காங்க? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு வியாதி சரியாகுது, வேலைக்கு போகிறப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு சரியாகுது, ஏதோ ஒன்று சரியாகுது. அப்போ நம்ம பெத்தியல் ஐயா போய் ஜெபம் பண்ணுறாரு. பெத்தியல் பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுறாரு. பெத்தியல் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது. விடுதலை கிடச்சோன்னா அங்கே தலைமை போதகர் பிரகாசம் ஐயா போய் ஜெபம் பண்ணுறாரு, இல்லை உதவி போதகர் பிரசாத் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஒரு விடுதலை கிடைக்கிது. ஐயா நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்க, விடுதலை கிடைச்சின்னு அவன் சொல்கிறான் ஒரு சாட்சி. இவர் கொஞ்சம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் காலர் அப்படி மேலே ஏறுது. நம்ம ஜெபம் பண்ணி அவனுக்கு என்ன கிடச்சிது? விடுதலை கிடச்சிது. அப்போ நம்ம கூட யார் இருக்கா? கடவுள் இருக்கிறாரு. ஒரு தெம்பு. இப்போ எனக்கும் ஒரு சில இடத்துல சொல்கிறப்போ இதை சொன்னால் நீங்கள் சொன்னது எனக்கு கரெக்டாக இருக்கிறப்போ என் காலர் கொஞ்சம் ஒரு 2 அடி மேலே போயிடும். அப்படி அவருக்கு பெருமையாக இருக்கா? பிறகு சர்ச்சில் சாட்சி சொல்கிறாரு. சாட்சி சொல்கிற ஒரு பாட்டு பாடுறாரு. பிறகு தினம் ஒரு 2 பாட்டு பாட வைக்கிறாரு. பிறகு நாள் ஒர்க் ஷீட் பண்ண வைக்கிறாரு. பிறகு ஒரு நாள் இவர் தான் இப்போ தலைமை போதுகிற எங்கேயும் இந்த மாதிரி பையை தூக்கிட்டு கிளம்பிட்டார். கிளம்புனப்போ சர்ச்சை அவர்கிட்ட ஒரு நாள் விட்டுட்டு போகிறாரு. பிறகு இவர்கிட்ட விட்டுட்டு அவர் வெளி பிரசங்கத்துக்கு போய் 100, 1000, 5000 கிடைக்கிது. இவர் தலைமை போதுகர் ஆகிட்டார். இப்போ சிறுமை இசிசி என்ன ஆகிறாரு? இங்கேருந்து ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போய் அவர் சர்ச்சு பக்கத்து வீட்டில் ஆரம்பிச்சிட்டார். உள்ளதும் மனம் நுள்ளக்கண்ணான்னு ஆயிட்டு. ஒன்றும் இல்லை, பாடினார், சாட்சி சொன்னார், காசு வந்தது. பிறகு தலைமை அங்கே போனார். பிறகு பிரான்ச் ஆரம்பித்தார், தலைமை போதாரானார். ஆரம்பிக்கணும் சோறில் ஆரம்பிச்சோட ஏசி வீடு பங்களா எல்லாம் காணிக்கப்பட்டும் அப்படியே தான் இருக்கான். காணிக்கப்பட்டும் ஒரு ரூபாய் கூட முன்னேறலை. பாஸ்டர் என்ன ஆகிட்டார்? உருப்படை நான் சொன்னது 1000ல் ஒரு பாஸ்டர், எல்லா பாஸ்டரும் இல்லை, 1000ல் ஒரு பாஸ்டர் என்ன ஆகிட்டான்? பெரிய ஆள் ஆகிட்டான். வசதி ஐயா இருக்காரா? இன்று மாறாவது நான் சொல்கிற ஆள் இருக்காரா இல்லையா? ஏசி காரி, ஏசி வீடு, பந்தா, அப்படி பெரிய பங்களா, பெரிய ஆடம்பரம், சாதாரண ஒன்றும் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவன்கிட்ட காணிக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்? அவன் என்ன பண்ணலை? இது போதனை இல்லை, இது வாழ்வில்லை. வாழ்வு என்பது தன்னைத்தான் வெறுமையாக்கி, நமக்கு என்ன காலிங் கொடுக்கப்பட்டிருக்கோ, திருச்சபை காலிங். உங்கள் திருச்சபையில் நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் திருச்சபையில், உங்களுடைய திருச்சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்குது, எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்கள நீங்கள் சந்திக்கணும். சர்ச்சுக்கு வருமுன்ன அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அத்தனை குடும்பங்கள் பெயர்கள். இப்போ என் பேர் சவுந்தரபாண்டியன், எங்கள் ஒய்ஃப் பேர் ராஜபூபதி எலிசபெத்து, என் பிள்ளைகள் பெயர், இவங்க பேரெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்.
ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி புதுசாக யார் திருச்சபைக்கு வரப்போகிறா, அவங்களுக்கு என்ன தேவை, உட்கார்ந்துருக்க அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, அந்த மக்களுக்காக நான் என்ன சொல்லணும், இதுதான் நம்முடைய தூர பார்வை. இப்படி போகிறப்போ நான் சொல்கிறேன், அந்த ஏசி வீடு, ஏசி பங்களா, ஏசி கார் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதை ஜெபம் பண்ணாமல் நம்ம தலைமை போதகருங்கிற பிஷப்புங்கிற ஒரு பெரிய சிலுவையை மாட்டிக்கிட்டால் போதாது. பிரதான ஆசாரியர் என்று பெயர், பிரதான ஆசிரியருக்கு தான் தலைமை குரு என்று பெயர், தலைமை குருக்கு தான் பிஷப் என்று பெயர். அவருக்கு 100 சர்ச்சு இருக்கணும், 100 சர்ச்சுக்காரனுக்கு அவர் சம்பளம் கொடுக்கணும், 100 சர்ச்சோட கணக்கு வரணும். அவர் தான் தலைமை குரு. சும்மா போய் நானும் தலைமை குரு டுபோக்கர் மாட்டிக்கிட்டு அலையக்கூடாது. அவங்க கொடுத்தாங்க, இவன் 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா தலைமை. யாராவது தலைமை குரு நான் பிஷப்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க, இருக்கிற உண்மையை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய தலைமை குரு ஆர்டினேஷனுக்கு நான் போய் மெசேஜ் கொடுக்குறேன். அங்கேயும் நான் கேட்குறேன், பிஷப் ஆகி நீ என்னடா பண்ண போகிறேன்னு தான் கேட்குறேன். கேள்வியே கேட்குறது அதான். ஆனால் நமக்கு உங்களுக்கு எனக்கு கீழே 1000 சர்ச்சு இருந்தால் நான் தலைமை குரு. அது எபிசோடு பெயர். ஆனால் வேதாமத்தின்படி எபிசோடு தப்பே. எபிரேயர் 5:5 ஒருபோதும் இயேசு தன்னை தலைமை குரு பிரதான ஆசிரியர்னு ஒரு நாள் அவர் சொல்லலை. வாசிங்க, எபிரேயர் 5:5 தெளிவாக சொல்கிறார். தன்னை அவர் ஒரு நாளும் உயர்த்தலை, தன்னை எப்போவுமே அவர் மேலே விட்டு உயர்த்தலை. பிலிப்பியர் 2:8 சொல்கிறார், சிலுவையின் மரணம் தன்னை தாழ்த்தினார். எபிரேயர் 5:5 வாசிங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் அவர் என்னைக்குமே என்ன பண்ணல. அது நீங்கள் திருவிலியத்தில் வாசிங்கன்னா தலைமை குருன்னு இருக்கும். திருவிலியத்தில் தெளிவாக பிஷப், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிஷப்புன்னு இருக்கும். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், அவர் நமக்கு என்ன போதிச்சு கொடுத்துருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 2:1 முதல் வசனத்திலிருந்தே வரலாம். வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். பக்கத்து வீட்டுக்காரு, கீழ் வீட்டுக்காரு, மேல் வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு, அவர் கூட சண்டை போட்டு இவன் எனக்கு சர்ச்சைக்கு இடம் கொடுக்கல, என் சவுண்டு வைக்காமல் இவன் எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் சவுண்டு வைக்கக்கூடாது, சவுண்டு ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் பண்ணேன். ஏசு கிறிஸ்து காலத்தில் எங்கே பாக்ஸ் இருந்துச்சு, ஆரன் இருந்துச்சா? இல்லையே. அதுக்கு தான் மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணார். மேலேருந்து கீழே சவுண்டு கீழே ஈஸியாக வருங்கிறதுக்கு தான் மலையில் மீறி மக்களுக்கு போதனை பண்ணார். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லைன்னா நினச்சா சவுண்ட் ஆஃப் பண்ணிடு சொன்னு அந்த பாஸ்டருக்கு, என்னடா அப்போ இவன்ட்ட ஏதோ இருக்குன்னு உங்கள்கிட்ட பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான், சர்ச்சுக்கு மெம்பர் ஆயிடுவான். ஏய், உனக்கு என்ன பவர் இருக்கோ அதேண்டா எனக்கு இந்தியாவில் இருக்குது, பார்த்துருவேன்டா 2ல் 1. நம்ம 100 பாஸ்டர் கூட்டி கொண்டே சண்டை போடுறோம். அவர் என்ன பண்ண முடியாது, மீட்க முடியாது. நமக்கு பவர் ஒன்று இருக்குங்க, இல்லைங்கல்ல. இந்தியா ஒரு சமத்துவ நாடு. எல்லா மொழிகளுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது. அதுக்கு தான் நம்மளை பின்தங்கின மக்கள்னு சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் கொஞ்சமாக இருக்காங்க, அவங்க நசுக்கப்படக்கூடாது, அதுக்கு தான் நமக்கு சட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடவே கூடாது. இதுதான் போதனை. விட்டு கொடுக்கறது, எல்லோரையும் மீட்கும் பொருளாய், அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லாம் ரட்சிப்பு, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான், எல்லா மனிதரும் மீட்கப்பட வேண்டும். ஒரு கூட்டல்ல, எல்லா மனிதரும். அதுதான் பெரிய பணக்காரன் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கேட்குறான், ஐயா என் வீட்டில் வேலைக்காரன் உடம்பு சொல்ல வா, உடனே போகிறார். ஏசு சொல்ற அப்போ அவன் சொல்கிறான், ஐயா வேண்டாம், நீங்கள் பெரிய ஆடியா, ஒரு வார்த்தை சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை நான் வர்றதுக்கு பாத்திரம் இல்லை. அப்போ சொல்கிறார், இப்படிப்பட்ட மனுஷன் நாட்டில் இருக்காண்டாங்கிறார், தன்னை தாழ்த்துறார். இயேசு இப்போ ஒரு சிலர் ஜாதி வெறியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜாதி வெறிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இயேசு பணக்காரனுக்கு வரலடா, உங்கள் ஜாதிக்கு வரலடா, டேய் எங்களுக்கு தான்டா வந்தாருமா தைரியமாக சொல்லுவான். ஆனால் அவன் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அது இல்லை, எல்லோரையும் மீட்கும் பொருளாய். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்போ நம்ம யார் எப்படி இருக்கணும், நம்முடைய போதனை எப்படி இருக்கணும், நாம் அநேகருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், அநேகருக்கு நம்மை அர்ப்பணிப்புள்ள மக்களாய் வாழ வேண்டும். என் வயத்தை பற்றியோ என் ஒய்ஃபு பிள்ளைகளை பற்றியோ கவலைப்படக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார். நம்ம பிள்ளைக்கு சிக்கன் 65 வேணும் இன்றைக்கி, என்கிட்ட காசு இல்லை, ஆனால் கடவுள் கொண்டாந்து கரெக்டாக கொடுத்துருவார். என் வேலையை அவன் செய்கிறாயா, அவன் பிள்ளை பசியாக இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டார். நம்ம என்னைக்குமே இதுதான் நம் போதனை.
நம்முடைய வேலை என்னது? பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து சாப்பிட்றதில்ல, காஸ்பல் சொல்லுவது. நம்முடைய வேலை பிறருக்கு காஸ்பல் சொல்லுவது, சுவிசேஷம் அறிவிப்பது. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? கைவிடவே. அவருடைய சட்டம் என்ன சொல்லுதோ, இந்த திருச்சட்டம் என் வாழ்விற்கு என்ன சொல்லுதோ, இதுதான் உலக நீதி, இதுதான் குடியுரிமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் குடியுரிமை. இதை தான் காந்தியடிகள் எடுத்துக்கிட்டார். இதைத்தான் மத்தேயு 5, 6, 7 தினமும் பல முறை வாசிப்பார். நூற்றுக்கணக்கான தடவைகள், ஒரு நாளும் டெய்லியும் நூற்றுக்கணக்கான முறை. மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம். இயேசு பேசுறது மட்டுமல்ல, அதன்படி நடந்தார். நீ உலகிற்கு ஒளி, நீ உலகிற்கு உப்பு. அதுதான் அவருடைய போதனை. உப்புனா என்னது? சுவை. தேவையான அளவு உப்பு போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திராக்காரங்க நல்ல உரைப்பு உப்பு போட்டால் எப்படி டேஸ்ட் இருக்கும். உப்பு அதிகம் போட்டால் எப்படி இருக்கும், உப்பை கம்மியாக போட்டால் எப்படி இருக்கும், உதவாதில்ல. ஆந்திரா உணவு ரொம்ப எனக்கு பிடிக்கும். வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அது ஒரு கார சட்னி, சோப்பு கலரு, ஒரு அரிசி போண்டா. அந்த பக்கம் நீங்கள் தடா தாண்டிட்டீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்லாம், ஏர்போர்ட் உள்ளே இந்த அரிசி போண்டா இருக்குது. 1 ரூபா தான் ஒரு போண்டா. இவ்வளோ பெரிய போண்டா இன்றைக்கும் கொடுக்காங்க. நான் அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறப்ப விருப்பமாக சாப்பிடுவேன். ஒரு சோப்பு கலர் சட்னி தருவாங்க, வெறும் வத்தல் தான். ஆனால் சரியான அளவு உப்பு, சரியான அளவு உரைப்பு. உப்பு அதிகமான எப்படி இருக்கும்? உப்பு அதிகமாக நல்லா இருக்குமா? குறைச்சி போட்டால் சரி. அப்போ நம்ம உப்பு எப்படி இருக்கணும்? அதுதான் நீள் உலகிற்கு உப்புன்னார். நீ எப்படி இருக்கணும்? ஒரு வீட்டில் ரட்சிக்கப்பட்டோம், அந்த வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு, அந்த அம்மாவை தடவிக்கிட்டு, அந்த ஐயாவை தடவிக்கிட்டு, இப்போ அங்கேயே உட்காந்து காலத்தை ஓட்டுறது உப்பாக இருக்காதராங்கிறார். போன ஜோம் பண்ண ஹீலிங் கிடைச்சது, தோத்துறன்னு அடுத்த வீட்டுக்கு போ. இவங்க என்னையால் ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க என்னையால் ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க வீட்டுக்கு நான் இப்போ செங்கலை ஜெபம் பண்ணேன், மண்ணை ஜெபம் பண்ணேன். அந்த ஒரு வீட்டே நாய் சுற்றி வந்த மாதிரி சுற்றி வராதங்கிறார். அதுதான் உப்பு. இப்போ போண்டா சொன்னால, இங்கேருந்து 35-40 கிலோமீட்டர் போனால் தடா போண்டா கிடச்சிரும். 1 ரூபா தான் ஒரு போண்டா, 2 ரூபா தான். இவ்வளோ பெருசு. ஒரு கார சட்னி கொடுப்பாங்க, ஒரு பொடி கொடுப்பாங்க. அதுக்கு அவ்வளோ உப்பு, அவ்வளோ கல்லாம் சரியாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். ஒரு 10-15 சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு சாப்பிட முடியாது. 2 நாள் வயிறு செட் ஆகாது. அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளோ டேஸ்ட்டு. நீ அதே மாதிரி உப்பாக இரு. அதுதான் அவனுடைய மலை பிரசங்கம், அதுதான் அவனுடைய போதனை. ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏசனா சொல்வார், நீ ஜோம் பண்ண, ஒரு வீட்டுக்கு போனேன், ஐயா நீங்கள் ஜோம் பண்ணீங்க, தோத்திரம், உட்காருங்க, நான் இப்போ பிரியாணி பண்ணிடுறேன், கறி வாங்கி அந்த பீஃபோ சிக்கனோ மட்டனை வாங்கி அந்த பிரியாணி பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு உட்காரக்கூடாது. அங்கே என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது பார். அவர் என்ன சொல்வார்? உன்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, நான் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது மாட்டேன். அந்த வீட்டில் தண்ணி இருந்தாலும் பழைய சொன்னாலும் கொடுத்தது போதும், இல்லைனாலும் தோத்திரம், ஜோம் பண்ணிட்டு கிளம்பிடு. இதுதான் உப்பு. ஒளி. லைட்டெல்லாம் அடிச்சா எப்படி இருக்கும்? கண்ணு தெரியாது. லைட்டு போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக மாறிடணும். அந்த வீட்டில் யாரோ படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, வியாதிப்பட்ட மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, வாடகை கொடுக்க முடியல, அந்த ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதில் நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ, உங்கள் பாக்கெட்டில் என்ன இருக்கோ, வீட்டுக்கு அந்த 5 ரூபா கொண்டு போனால் தான் 1/2 கிலோ அரிசி வாங்கினா உனக்கு சாப்பாடு, நீ யோசனை பண்ணவே கூடாதுங்கிறாரு. அந்த 5 ரூபாய் எடுத்து அந்த வீட்டில் கொடுத்துட்டு போயிருங்கிறார். அதைத்தான் ஏலத்தாய் மொத்தமாக போட்டுட்டான். ராத்திரி புரோட்டா வாங்க காசை நம்ம எதிர்பார்க்கல, தனக்கு உண்டான இளம் எடுத்து காணிக்கப்பட்டான். இதுதான் ஒளி. லைட். அந்த வீட்டு, ஐயோ பாஸ்டர் வந்தாரு இன்னைக்கு எங்க வீட்டில் என்ன கிடைச்சிட்டு, அந்த வீட்டுக்கு என்ன ஆயிட்டு? லைட்டு. நீ உங்க வீட்டுக்கு, நான் என் வீட்டுக்கு ஐயோ கொடுத்துட்டு போறப்ப இருளாயிருமே நினைக்க வேண்டாம். உனக்கு முன்னால் அங்கே சோறு ரெடியா இருக்கும். உனக்கு முன்னால சோறு அங்க. இங்க ஒரு பாஸ்டர் சிந்தாதிரிப்பட்டியில் இருக்காரு. அவர் சொல்றாரு, அவர் லைவா சொன்ன சாட்சி. ஒரு கிராமத்தில் பையன் சிக்கன் 65 வாங்க சொன்னானா. இங்கே ஒரு கடை ரொம்ப ஃபேமஸ், சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் 65 ரொம்ப ஃபேமஸ். லைனில் நின்று வாங்குவாங்க. எனக்கு ஒரு அண்ணன் வாங்கி தரேன் பாரு, தோத்திரம் நான் சாப்பிட்றதுலன்ட்டு போயிடுவேன். அதே மாதிரி அந்த கடையில் போய் வாங்கிட்டு வான்னு அந்த பாஸ்டர் சொன்னாராம். பையன் அன்றைக்கி காலையில் காணிக்க முடிஞ்சு சர்வீஸ் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை 200 300 இருந்தது. எடுத்துக்கிட்டு சிக்கன் 65 வாங்க போனார். அங்கே போனால் இதே மாதிரி ஒரு பரதேசி பாஸ்டர், ஒன்றுமே இல்லை, காணிக்கே வரல.
அழுகையோடு வந்து நிற்கிறான் அந்த இடத்துல. தோத்திரம் பாஸ்டர்னா தோத்திரம். முகத்தை பார்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. இருக்க நேரத்துலேருந்து இவன் சாப்பிடலை, காலையில் சாப்பிடல, பட்னி நல்லா தெரியுது. என்ன பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம். என்ன எப்படி இருக்கீங்கன்னு பேசணும். ரொம்ப ஃப்ரெண்டு. இல்லை பாஸ்டர் சோறு இல்லை, ஆக்கலை, வசதி இல்லை. உடனே பையனுக்கு வாங்க வேண்டிய 200 எடுத்து சிக்கனை கொடுத்துட்டாரான். யோசனை பண்ணவே இல்லையா? அவர் பசின்னொன்னா பையனை மறந்துட்டார். டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். இப்போ சிக்கன் வாங்க காசு இல்லை. வீட்டில் பையன் கேட்லேயே நிற்கிறான், வழியிலே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்பா வந்தார். நேரே கோவமாக பெட்ரூமில் போய் கதவை மூடிட்டு முட்டியை போட்டார். என் புள்ள சிக்கன் 65 கேட்டான். போன 200 கொடுத்துட்டேன். அவன் கண்ணீரோடு இருக்கான். எனக்கு சிக்கன் 65 அவனுக்கு சோறு ரொம்ப முக்கியம். நான் என் பிள்ளை மட்டும்தான் 200 சாப்பிட போகிறான். ஆனால் வீட்டில் 5 பேர் சாப்பிட போகிறான். 3 பிள்ளைகள் அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இங்கே வழி நடத்துங்கப்பான்னு சொல்லிவிட்டு என் பையனை நீங்கள் தேட்டுங்க, ஆறுதல் படுத்துங்கன்னு ஜோம் பண்ணாராம். வீட்டுக்குள்ளே போயிட்டார். அடுத்த நிமிஷம் வந்து ஒருத்தர் கதவை தட்டினாராம். ஒரு கையில் சிக்கன் மசாலா 65 போட்ட மசாலா சிக்கனோடு, இன்னொரு கையில் எண்ணெய் டப்பா வந்து நின்னாராம். என்னன்னாராம், அவங்க சர்ச்சு இதே மாதிரி சர்வீஸ் முடித்து வீட்டுக்கு போய் 5 கிலோ சிக்கன் வாங்கினோம். சிக்கன் மசாலாலாம் போட்டுட்டோம், எண்ணெய்லாம் வாங்கிட்டோம். அடுப்பை பற்ற வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றலை. ஃபோன் வந்துச்சு. எங்கள் மாமனார் நார்கோயிலில் மண்டையை போட்டார். ஃபோன் அந்த அம்மாவுக்கு. மாமனார் மண்டையை போட்ட பிறகு எங்கள் சிக்கன் 65 செய்ய. இங்கேருந்து போக 18 மணி நேரம் பஸ்ஸில், திரும்பி வர 18 மணி நேரம். அங்கே ஒரு 3 நாள். அப்போ 72, இது ஒரு 36, 90, 100 மணி நேரம் டைம். 4-5 நாள் வந்தால் சிக்கன் என்ன ஆகும், கெட்டுப்போம். என்ன செய்யுதுன்னு பார்த்தேன். பாஸ்டர் ஞாபகம் உங்கள்கிட்ட கொண்டாந்து இந்தாங்க எண்ணெயும் சிக்கன் 65 சாப்பிடுங்கன்ட்டு அந்த அம்மா போயிட்டு. இதுதான் ஒளி. இதுதான் என்னது? இதுதான் நம்மை நடத்தினவர். நம்மை நடத்தினவர் யாரு? பாஸ்டர் நடத்தினவர் யாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, உங்கள்கிட்ட இருக்க 1 ரூபா பஸ்ஸுக்கு தாங்க இருக்கு, கவலையப்படாதீங்க. நான் ராத்திரி ஒரு நாள் விடிய ட்ராவல் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊருக்கு. காலையில் எழுந்து ஒரு வழியாக போகணுன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துக்கு. இல்லை அந்த வழியாக போகல, இன்னொரு வழி ஃபிக்ஸ் பண்ணி 5ஆவது வழியில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாஸ்டர் திடீர்னு டீ கடையில் வந்து வெளியே வரார். நான் அந்த டீ கடையை பாஸ் பண்ண போகிறேன். பாஸ்டர் இங்கே நிற்கிறீங்களேங்கிறேன். ஆமாம், அவரை பார்த்தோன்னே நிப்பாட்டி அவர் போக வேண்டிய வழியாக, அவர் வீட்டுக்கு போக வேண்டிய வழி தான் அங்கே வண்டி போகுது, ஏறிக்க வந்துட்டேன். ஏன் அங்கே வந்தேன்னு அவர் சொன்னால், அது ஒன்றும் இல்லையா, 3 வீட்டுக்கு ஜோம் பண்ண வருவேன். 3 வீட்லேயும் தலைவர்கள் இல்லை, மீட்ரு உழலை. இப்போ இருந்தது 5 ரூபா. மத்தியானம் பசி, புரோட்டா 5 ரூபாய்க்கு 2 புரோட்டா. அப்போ நான் சொல்லுது அவ்வளோதான் ஆச்சு. 5 ரூபாய்க்கு 2 புரோட்டா சாப்பிட்டா பஸ் ஏற முடியாது, பஸ் ஏறினா புரோட்டா சாப்பிட முடியாது. இப்போ என்ன செய்கிறது, எனக்கு போராட்டம். பஸ்ஸு வருதா, புரோட்டா வருதா? இப்படி ஹோட்டலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். நீங்கள் வர்றீங்க ஏன்னார். இப்போ நம்ம நடத்தின எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவர் தானே. அதுதான் போதனை. நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஜீவக்கால மரண பரியந்தான் நம்ம நடத்தி நமக்கு தேவையானவற்றை கொடுக்க மாட்டவர். எப்போ உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ, உங்கள் சர்ச் மெம்பருக்கு கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒளியாக மாறிடுறீங்க. யூ ஆர் எ லைட் ஆன் த வேர்ல்ட். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் மத்திய 5. அந்த பாலியாங்கிச்சோ இன்றைக்கி உலக அளவில் பெரிய பணக்காரன், பெரிய பாஸ்டர் தென்கொரியாவில். அவர் சொன்னதான் சட்டம் அந்த தேசத்திலே. ஆனால் ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, அர்ப்பணிக்கிற நம்மை ஆண்டவர் உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மை கைவிடுதில்லை. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்